பத்திரிகை துறையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தினசரி நாளிதழ்கள் மற்றும் வார இதழ்களில் புகைப்பட கலைஞராக பணியாற்றிய நமது வணக்கம் இந்தியா நாளிதழின் மதுரை மாவட்ட புகைப்பட கலைஞர் திரு கோபி கிருஷ்ணன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அவர்களே, வணக்கம் இந்தியா நாளிதழுடைய அனைத்து மாவட்ட நிருபர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என இதுவரை கூப்பி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த முப்பெரும் விழாவில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னும் எல்லோரும் வளரலாம். நம்ம எல்லோரும் இந்த வளர்ச்சியெல்லாம் பத்தாது. உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் அன்பும் வேணும் என்று கேட்டு உங்களை வருக வருக என்று மீண்டும் வரவேற்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் பிரகாஷ் அவர்கள் அரசு வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தற்போது பணியாற்றி வருகின்றார். அரசு தரப்பு கருத்துக்களை ஆதாரபூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்துக் கூறுவதில் வல்லவர். வழக்கறிஞராக சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக சிறப்புடன் பணி செய்து வருகிறார். மனிதநேயமிக்க மாமனிதர் தன்னாடி என்ற உதவிகளை பலருக்கும் செய்து வருகிறார். சிறந்த பண்புகளை பெற்று தமிழக அரசு வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு மனிதனை முழு மனிதனாக எப்பொழுது வருவார் என்றால் அவருடைய வாசித்த புலக்கம் மூலமாக மட்டுமே அவருடைய அறிவும் அவருடைய பண்பாடும் அனைத்து அவருடைய திறமைகளும் மேம்படும் என்பதில் எனக்கு எந்த அளவுக்கு மாற்று கருத்தும் இல்லை. இன்று இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் புக்கு வெளியிடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். முந்தி இருந்த வாசல் புழக்கப்ப எல்லாம் இருக்கான்னு கேட்டால் நாட்கள் குறைவாக போய்கிட்டே இருக்குது. எல்லாமே வாசல் ரொம்ப கம்மியாகிட்டே வரும். இந்த காலகட்டத்திலையும் சிறப்பு எடுத்து வடக்கு இந்தியா நாடுகள் தொடர்ந்து அவங்களுடைய பணியில் மிக சிறப்பதற்கு இடையில திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் நல்லா தெரியும். எனக்கு வெயிலிருந்து நேராக பார்த்துருக்கோம். இவங்க மேலும் வளரணும், வணக்கம் இந்தியா மேலும் வளரணும். இதை விட்டுறக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் இந்த பிரிண்டிங் பழக்கம் போய் வணக்கம் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தொடர்ந்து வாழ்க்கை செஞ்சுக்கிறேன். எப்பொழுதுமே பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு முன்னாடி வர வச்சிருக்காரு எடிட்டர். அதற்கு நன்றி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ரயில் மறியல் செய்தவர் அப்போலோ அசோசியேட் நிறுவனர் நமது வணக்கம் இந்தியா நாளிதழில் சட்ட ஆலோசகர் திரு வேல்முருகன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நம்ம ஓம் பிரகாஷ் சார் சொன்னாங்க, வாசிப்பு திறன் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அது போக மீடியா சோசியல் மீடியா அதிகமானனால நம்ம பூரா செல்லுலேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பட் வாசிப்பு திறன் குறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேர்வதில் தடைகள் ஏற்படுது. அதனால் பத்திரிகையை நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதில் அந்த ஒரு கஷ்டமான காலகட்டத்திலையும் 18 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பத்திரிகையை இயக்கிக்கிட்டு வர்றாங்கன்னா அது மிகுந்த பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு நிகழ்வாகும். பத்திரிகையாளர்களை பொறுத்தளவுக்கு ஒரு செய்தியை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து நம்ம அதை வெளிக்கொணரணும். பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியாக ரீச் பண்ணுது அரசாங்கம் அப்படின்னா அதில் மிக மிக முக்கியமான பங்கு ரொம்ப நாளாக மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை சர்வதேச அளவில் கொண்டு போகிறது
இல்லை அந்த விஷயத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது, ரெண்டுமே வந்து பத்திரிகையாளர்களோட கையில் தான் இருக்குது. அப்படி முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க நீங்கள், உங்களுக்கு வந்து நிறைய சூழ்நிலைகளில் கஷ்டங்கள் இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு நிலையான தொழில் இல்லை. முதல்ல ஒரு கஷ்டம், மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க. ஒரு அரசு ஊழியர் பார்க்கக்கூடிய வேலை, ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை அசால்ட்டாக நீங்கள் செஞ்சுட்டு போயிடுவீங்க. ஒரு அரசாங்கத்தின் அத்தனை நிகழ்வுகளை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறீங்க. நீங்கள் இல்லைன்னா பொதுமக்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்க முடியாத ஒரு காலகட்டம். அப்படி ஒரு முக்கியமான துறையில் இருக்கிற உங்களுக்கு பணி பாதுகாப்பு முதல்ல இருக்காது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அரசியல் அழுத்தங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் சந்திக்கிறதுல பணபலம் இருக்கிறவர்களோட தொந்தரவு அதிகமாக இருக்கும்.